ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கலையரசி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மிட்டாய் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அதாவது அங்கங்கே ஸ்டால் போட்டு வந்து மிட்டாய் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதான் சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்களுக்கு கணவர் தவறியே வந்து 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் வித்துட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க இருக்காங்க. அவங்களும் வந்து என்னை அவ்வளோக்கா கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளும் தனக்கு யாரும் இல்லாதனால வரக்கூடியவர் வந்து நல்லா அன்பாக பார்த்துக்கணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அவரின் பெயர் பார்த்திங்கன்னா பத்மாவாணி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பட்டு மிஷின் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அதாவது ஒரு 4-5 இடத்துல வந்து ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து ஈரோட்டில் தாங்க, அவரும் பிஸ்னஸ் தாங்க, அதாவது மட்டு விஷயம் வியாபாரம் தாங்க பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் இவங்களும் அதையோடைய பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களுடைய திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ பொண்ணு வந்து ஒரு 35 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருதாவும், பையனுக்கும் திருமணம் பண்ணி அவனும் தனி கொடுத்தனம் போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணு பையனே வந்து இவங்களை வந்து மறுமணம் பண்ணிக்க சொல்லியதால் இவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும், வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, என்னோட வந்து இந்த வேலையவே பார்த்தா போதுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.